எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரும்போதே செமிகண்டக்டர் அதோட கனெக்டடான ஒன்றா தான் இருக்குதுங்கும் போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க. இன்றைக்கி கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் கோயம்புத்தூர் வந்து இன்றைக்கி ப்ரிகால் ரூட்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் உங்களுக்கு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. இன்றைக்கி அரசாங்கமும் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு தேவை இருக்கனால நிறைய பேர் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு 18 months டைமில் டெஃபினெட்லி கோயம்புத்தூர் ஒரு இண்டஸ்ட்ரியல் மேப்பில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கும் அப்படின்னு நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு இப்போ ரியல் எஸ்டேட் ஒரு மேஜர் சேலஞ்சாக இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஒரு 1 lakh square feet இருந்ததுனால் அந்த 1 lakh square feet பில்டிங் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் இதை இன்வால்வ் ஆனாங்கனால் தே கேன் டூ 100 crores ரெவென்யூ பெர் ஆனம். இதுக்கு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிஃப்ட் சிட்டி எப்படி அகமதாபாத்தில் கிஃப்ட் சிட்டி ஏற்படுத்தி அதில் கவர்மெண்ட்டுடைய காம்ப்ளைன்சஸ்கெல்லாம் எளிதுபடுத்தி அதுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே கோயம்புத்தூரை வந்து இவ்வளோ ஜிஎஸ்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது 3300 கோடி ஜிஎஸ்டி கமிஷனரேட் கோயம்புத்தூர் கமிஷனரேட் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதனால் இதை வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் த்ரஸ்ட்டு கொடுக்கல இங்கிருந்து வரக்கூடிய ரெவென்யூ இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்பலாம். உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்கள் இண்டஸ்ட்ரி சார்ந்துக்கிறதுனால சிஏ கோச்சிங்கும் நிறைய கோயம்புத்தூரில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குதோ? ஆமாம், இந்தியா லெவலில் குஜராத்தில் அகமதாபாத் வந்து நிறைய சார்ட் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்து ஒரு சார்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு ஒரு டெஸ்டினேஷனாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் உங்களுக்கு அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புகள். இது தவிர உங்களுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்லாம் இருக்கையில் சார்ட் அக்கௌண்ட்ஸ் நிறைய பேர் அங்கிருந்து இங்கே மற்ற இடத்துலேருந்து இங்கே மைக்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபினான்ஸ், டாக்ஸேஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பேக் ஆஃபீஸஸ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 100 firms வந்து ஓகே செட்டப் பண்ணுறதுல கோயம்புத்தூர் ஒரு ப்ரிஃபரன்ஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய plenty of opportunities இருக்குன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும்.